புத்தாடை, பட்டாசு, இனிப்புடன் தான் நம் நினைவுக்கு வரும். தீபாவளி என்றால் என்ன தெரியுமா? நரகாசுரன் என்னும் அசுரர் பூலோகத்தை அழித்துவிட்டு இந்திரலோகத்தையும் அழிக்கச் சென்றார். இந்திரன் அந்த அரசரை அழிக்க முடியாது என அறிந்து கிருஷ்ணரின் உதவியை நாடினார். கிருஷ்ணரும் அவரது மனைவியும் அந்த அரசனை அழிக்க புறப்பட்டனர். அந்த அரசன் தன் தாய் பூமாதேவி கையிலே சாக வேண்டும் என வரத்தை பெற்றதால் கிருஷ்ணரின் மனைவி தாயின் அவதாரம் பெற்று அந்த அரசனை கொன்றுவிட்டார். இந்நாளை நாம் தீபமேற்றி தீபாவளியாக கொண்டாடுகிறோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது இந்த பூமி முழுவதுமே நாட்டின் கீழ் வந்துவிட்டது. அடுத்ததாக என் படையை சொர்க்கலோகம் நோக்கி திருப்பிவிட வேண்டும். அருமையாசே, ஆனால் தேவர்கள் சாராளர்கள், அவர்களை வெல்வது எளிதல்ல. அதனால் என்ன சொல்ல வருகிறீர்கள் அமைச்சரே? அந்த தேவர்களை விட நான் பலவீனமானவன் என்று சொல்கிறீர்களா? இல்லை அரசே, அப்படி இல்லை. நான் என் அரசர் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த தேவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு பொருட்டே அல்ல. நீங்கள் பிரம்மனை குறித்து கண்டு தவம் செய்து சாகாவரம் பெற வேண்டும் என்பதே என் விருப்பம். இதைத்தான் குறிப்பிட்டேன். நீங்கள் சொல்வதும் நல்ல யோசனைதான். அதனால் நான் இப்பொழுதே போய் பிரம்மனை நோக்கி கடுந்தவம் குறித்து சாகாவரம் பெற்று வருகிறேன். நரகாசுரன் ஒரு அடர்ந்த காட்டிற்கு சென்று தன் தவத்தினை தொடங்கினான். நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் கடந்து போயின. பிரம்மன் அவனும் தோன்றினான். நரகாசுரா, உன் கண்களை திறந்து பார். உன் தவத்தினை வெற்றி நின்றேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள். பிரம்மதேவனே, எனக்கு நீர் சாகாவரம் தர வேண்டும். அது சாத்தியமற்றது நரகாசுரா. மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். எனவே வேறு வரம் கேள். பிரம்மன் தேவர்களுக்கு துணை புரிவார். அதனால்தான் நான் கேட்கும் வரத்தை தர மறுக்கிறார். இப்பொழுது நான் என்ன செய்யலாம்? சரி, இந்த வரத்தை கேட்போம். பிரம்மணி, நீங்கள் எனக்கு சாகாவரத்தை தர முடியாது என்பதால் எனக்கு மரணம் என்று ஒன்று நேர்ந்தால் அது என் தாயின் கைகளால் மட்டுமே நிகழ வேண்டும் என்ற வரம் கேட்கிறேன். உன் விருப்பப்படியே நடக்கும். பிரம்மா அங்கிருந்து மறைந்ததும் உலகில் எந்த ஒரு தாயும் தன் மகனை கொல்ல வேண்டும் என்று நினைக்க மாட்டாள். அதுவே சாகாத வரம் போலத்தான் என நரகாசுரன் திருப்தி அடைந்தான். புதிய சக்தி கிடைத்த நரகாசுரனின் வன்முறை மேலும் அதிகரித்தது. தன் படையுடன் இந்திர லோகத்திற்குள் நுழைந்தான். தேவர்களின் தலைவனான இந்திரன் நரகாசுரனை தோற்கடிக்க முடியாது என்று அறிந்து மாய்ந்து விட்டான். இந்திரன் பயந்து ஓடிவிட்டார். என்ன ஒரு கேவலம்! என் படை வீரர்களே, இந்திரலோகத்தை நாசமாக்குங்கள். ஒருவரையும் விட்டுவிடாதீர்கள். அரசே, நாம் மொத்தமுள்ள 16,100 தேவர்களையும் சிறைபிடித்து விட்டோம். இந்திரனின் தாய் அதிரியின் காதலியை கூட கைப்பற்றி விட்டோம். நல்லது. இப்பொழுது அந்த இந்திரனை தேடுங்கள். 3 உலகத்தில் எங்கிருந்தாலும் அவனை இழுத்துக் கொண்டு வாருங்கள். அப்படியே செய்கிறோம் அரசே. கிருஷ்ணன் தன் மனைவியோட குழந்தைகள் இருக்கும்போது இந்திரன் அங்கிருந்து போயிட்டான்.
கிருஷ்ணா, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். அமைதி அமைதி, என்ன நடந்தது? இந்த உலகத்தை அந்த நரகாசுரன் கைப்பற்றி விட்டார். அனைத்து தேவர்களையும் சிறையடைத்து விட்டார். என் தாயின் காதலியையும் பறித்து விட்டார். என்னால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் கிருஷ்ணா. தெய்வீக பெண் அதிதியின் காதலிகளை பறிக்கும் அளவுக்கு அந்த நரகாசுரனுக்கு எப்படி தைரியம் வந்தது? நாம் கண்டிப்பாக அந்த நரகாசுரனை கொண்டு இந்திரனுக்கு உதவ வேண்டும். அவசரப்படாதே சத்யபாமா, நீ சாதாரண பெண். நரகாசுரன் நீ நினைப்பதை விட சக்தி வாய்ந்தவன். எப்படி உன்னால் அவனை வெல்ல முடியும்? சற்று யோசித்துப்பா சத்யபாமா. என்ன, நான் சாதாரண பெண்ணா? நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை சொன்னீர்கள் கிருஷ்ணா? நீங்களும் நானும் முதலில் சந்தித்தது ஒரு போராளி என்பதை மறந்துவிட்டீர்கள் போலிருக்கிறது. எனக்கும் போத்திரம் தெரியும். எனக்கும் நன்றாக தெரியும் கண்ணே. அதனால் என்னிடம் இதை விட்டுவிடு. இல்லை, நான் கண்டிப்பாக உங்களுடன் வருவேன். உங்கள் தேவை நான் தான் ஊட்டுவேன். நீ வழக்கம் போல் பிடிவாத பிடிக்கிறாய். சரி வா, நாம் போய் நரகாசுரனின் முடிவை நிர்ணயிப்போம். போர்க்களத்தில் கிருஷ்ணா, நீ என் சக்தியை குறைத்து மதிப்பிட்டு போர்க்களத்திற்கு ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறாய். ஆனால் நீ உன் மனைவிக்கு முன்பாகவே செத்து விழுந்து அவமானப்படப் போகிறாய். நரகாசுரா, உன் தவறுகளை திருத்திக் கொள். உன்னை இத்துடன் உயிரோடு விட்டு விடுகிறேன். எதற்காக அவனிடம் வீண் பேச்சு பேசுகிறீர்கள் இறைவா? அவனது கதையை உடனே முடியுங்கள். கிருஷ்ணனுக்கும் நரகாசுரனுக்கும் இடையே பயங்கரமான யுத்தம் தொடங்கியது. தாக்குங்கள்! சத்யபாமாவின் கண்களில் இருந்த கோபத்தை பார்த்த நரகாசுரனுக்கு சற்று பயம் தென்பட்டது. அதை கவனித்த கிருஷ்ணன் மனதில் திட்டம் தோன்றியது. உடனே நரகாசுரன் ஆயுதம் தன்னை தாக்கியது போல் மயக்கம் போட்டு கீழே சாய்ந்தான். மயங்கி விழுவது போல நடித்து வருகிறீர்களா? என்ன துணிவிருந்தால் நீ என் கணவனை தாக்கியிருப்பாய். உன் முடிவை எதிர்கொள்ள தயாராக இரு நரகாசுரா. நீ என்னை கொல்வதாக சவால் விடுகிறாயா? கவலைப்படாதே, உன் கணவன் சென்ற இடத்திற்கே உன்னையும் அனுப்பி வைக்கிறேன். நரகாசுரா, ஆத்திரமடைந்த சத்யபாமா தனது வீரையும் மகையும் கையில் எடுத்தார். மீண்டும் போர் முழு வீச்சில் தொடர்ந்தது. சத்யபாமா நரகாசுரனின் மார்பை குறிவைத்து ஒரு சக்தி வாய்ந்த அம்பை எய்தார். இதயத்தில் அம்பு பாய்ந்த நரகாசுரன் மண்ணில் விழுந்தான். அந்த கணத்தில் தான் நரகாசுரனுக்கு தன் தாய் பூமாதேவியின் அவதாரம் தான் சத்யபாமா என்பது புரிந்தது. அதை சத்யபாமாவும் உணர்ந்தாள். கடவுளே, நான் எப்படி இதை செய்தேன்? இவன் என் மகனாயிற்றே. ஆமா, உன் மகன்தான். இருப்பினும் அவன் செய்த தவறுகளுக்காகத்தான் இந்த முடிவு அவனுக்கு நேர்ந்தது. அவனை பற்றி கவலைப்படாது. இனி வருங்காலத்தில் இந்த நாள் நரகனின் சதுர்த்தசியாக வீடுகள் தோறும் விளக்கேற்றி கொண்டாடப்படும். நீதியை நிலைநாட்டி அமைதி திரும்பச் செய்வதற்காக தன் சொந்த மகனையே கொன்ற பூமாதேவியின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையில்தான் நரகாசுரன்